மணிமண்டபம் போகலாமா? லாஸ்ட்டாக நான் மணிமண்டபம் விசிட் பண்ணது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் ரெனோவேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ இந்த டைம் மணிமண்டபம் விசிட் பண்ணது ஏன்னா கீழே ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ நான் அதை பார்த்ததே இல்லை. ஸோ அதை பார்க்கலான்னு தான் போனேன். கரெக்டாக நாங்கள் போனப்போ தான் க்ளோசிங் டைம். ஸோ அதனால் சீக்கிரமாக உள்ள கேமராலாம் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் தனி சார்ஜஸ். ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மியூசியம் பார்த்துட்டு வந்துட்டோம். வெளில வந்து கிட்ஸ்க்கு பார்க் இருக்குது அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து கொலம்பஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மால் வந்து வித்தை காமிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்த வேலையை அடுத்து வந்து ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் மேலே டவரில் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் இங்கே தான் வந்து கொஞ்சம் சங்கட்டமான விஷயம். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், லைக் செவர்லலாம் பேர் எழுதி வைக்கிறது, we people should protect the culture and heritage centers. பட் இது ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ரெனோவேட் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஃபுல் செவர் எல்லா இடத்துலையுமே பேர். ஸோ இட் வாஸ் அ பிட் டிசப்பாயிண்டிங். ஸோ மணிமண்டபம் மியூசியம் அண்ட் டைமிங்ஸ் ஆஃப் ஓப்பனிங் அட்ரஸ் பற்றிலாம் நான் கேப்ஷனில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபார் மை டியர் நான் தஞ்சாவூர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பெரிய கோயில் அரண்மனை வர மாதிரி இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ரியலி குட். அண்டில் தென் டாட்டா.